வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுதா சந்தோஷ். புண்ணியம் வீடு என்னோடய சேனல் நேம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் புளியம்பழம் பற்றி. பாருங்கள், இந்த மாதிரி மரத்துலேருந்து சிந்துற புளியம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து தினமும் அன்னைக்கு விழுறதை சேகரிச்சுட்டு இது மாதிரி காய வைக்கணும். காய வச்சு அது சிலது செங்காயாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த புளியம்பழத்தில் காமிக்கிறேன். கொஞ்சம் செங்காயாக இருக்கும், அதுவும் காஞ்சிடும். இது பாருங்கள், கொஞ்சம் பச்சை காயாகவே இருக்குது. இதெல்லாம் காஞ்சி நல்லா ஒரு 5 நாள் கூட காய வைக்க வேண்டியிருக்கும், 10 நாளும் காய வைக்க வேண்டியிருக்கும். இது போல் காஞ்ச புளியம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள், அதனோட ஓடெல்லாம் தட்டி காய வைக்கணும். திரும்பவும் காய வைக்கணும் வெயிலில். அதனோட ஈரப்பதம் கொஞ்சம் குறையணும். இது போல் காய வச்சு சுற்றி எடுத்து இந்த புளியம்பழத்தை தட்டி எடுத்து பாருங்கள், அந்த சீடெல்லாம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நார் எல்லாம் எடுத்தால் புளியம்பழம் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கடந்த வருடம் புளியம்பழத்தை இந்த போல் சேகரித்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நல்லதாக இருக்குது. ஒரு 5 கிலோ அளவுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் வருஷம். இங்கே பாருங்கள், என்னோடய புளியம்பழம். நான் ஒரு கடந்த வீடியோவில் செக்காடத்துக்கு தேங்காய் காய வச்சுருந்ததை காமிச்சிருந்தேன். பாருங்கள், செக்காடைனா இப்படி தான் கலராக வரும் எண்ணெய். நான் எடுத்து போனது 7 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க தேங்காய். இந்த தேங்காய் எண்ணெய் இப்போ கலராக இல்லை, பார்த்தீங்களா? அந்த கசடு எல்லாம் இருக்குது. இதை 2 நாள் வெயிலில் அப்படியே வைக்கணும். நமக்கு டஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா மேலே துணி கட்டி வெயிலில் வச்சோம்னா நல்லா காஞ்ச பின்னாடி எடுத்தோம்னா எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த கசடு, அந்த செடிமெண்ட் ஃபுல்லாக அடியில் அப்படியே தங்கிடுங்க. அப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெயை லேசாக எடுத்து சாய்ச்சி எடுத்தோம்னா நல்ல தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த தக்காளி செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சுங்க. இது பக்கத்தில் ஒரு சாஞ்சிடுச்சுங்க, அப்படியே ஒரு கொம்பு கட்டி வச்சேன். ஒரு 10 தக்காளிக்கு மேலே காய்ச்சிதுங்க. நான் இந்த ஒரு 10 தக்காளி சேர்ந்ததுன்னா அந்த தக்காளிங்களை எடுத்து கடைஞ்சிடுவேங்க. காயாக கடைஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு தக்காளி பழுத்துச்சு, ஒரு தக்காளி காயாக இருக்குது. கீழே கூட ஒரு தக்காளி இருக்குது. இது எடுத்து நட்ட தக்காளி செடி தான். சின்ன சின்ன தக்காளி செடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த குட்டி தக்காளி செடியெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல நட்டோம்னா இப்படி வந்திருக்குது. இதுலேயும் காய் காய்ச்சிருக்கு. இனிமேல் கொஞ்சம் பூ விடுங்க. நம்ம வேஸ்டான தக்காளி எடுத்து ஒரு இடத்துல போட்டோம்னா தக்காளி செடி வருதுங்க. அந்த தக்காளி செடி கொஞ்சம் நாற்று வளர்ந்த பின்னாடி எடுத்து நடணும் நம்ம. இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த குச்சியை கூட நட்டு வச்சோம்னா செடி சாயாமல் இருக்கும், நல்ல பூ பூக்கும், காய் காய்க்குங்க. ஒரு சின்ன செடிக்கும் பக்கத்தில் ஒரு குச்சி நடணும்.
இது பாருங்க காய் காய்ச்சிருக்கு. இனிமேல் நல்லா காய்க்கும் இது. இது பாருங்கள், இந்த எல்லோ கலர் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா, இதுவும் தக்காளி செடி தான். இது எங்கோ இருந்தது. இந்த செடி வைக்கிற இடம் ஈரத்தன்மையாக இருந்ததுன்னு இந்த இடத்துல வச்சேன். ஒரு தக்காளி செடி பூ கூட பூத்துருச்சு பாருங்கள். இது பாருங்கள், இதுவும் இது போல் ஒரு குட்டி தக்காளி செடி எடுத்து இந்த செடி பக்கத்தில் கொஞ்சம் ஈரமாக இருக்குங்க, அதனால் நடுவேன். அதுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணாமே நட்டு வச்சேன். தக்காளி காய் காய்ச்சிச்சு பாருங்களா. மேலே ஒரு எறும்பு கூட இருக்குது. சாப்பிடுதுன்னா சாப்பிடட்டும். இந்த தக்காளி செடியிலையும் காய் காய்ச்சிருக்கு. இது போல் ஒரு 4-5 காய் காய்ஞ்ச சேர்த்து வச்சு நம்ம கடையில் செய்யலாங்க. பச்சை காய் போட்டு கடைஞ்சோம்னா பருப்பு பச்சை மிளகாய் போட்டு நல்லா இருக்கும். இப்படியும் செய்யலாம். இது என்னென்னா புதினா செடி யூஸ் பண்ண புதினா காம்புகளை 2 தொட்டியில் நட்டு வைப்பேங்க. அதில் களை நிறைய வந்துடுது. இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப் தான் இது. அதில் இருக்கிற களையெல்லாம் நம்ம எந்த பொருளும் வச்சு களை எடுக்க முடியாது. கையிலே தான் பிடுங்கி எடுத்து போடணும். இந்த வேஸ்ட்டு சின்ன செடிங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புதினா எதுக்கு தெரியுமாங்க நான் யூஸ் பண்ணுறேன்? எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட விரும்புவாங்க. அவங்களுக்காக பீன்ஸு கேரட்டு ஒரு புடி புதினா கிடைச்சா கூட போதும். அதில் வதக்கி செஞ்சால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த புதினா செடியை நான் வீட்டில் வளர்த்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த களையெல்லாம் நான் எடுத்துட்டு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. என்னால் ஒரு கையில் மொபைல் எடுத்துகிட்டு களையும் எடுக்க முடியலைங்க. சரியாக கேமரா ஆங்கிள் வரல எனக்கு. நிறைய களை இருக்குங்க. அந்த குட்டி செடிங்க பாருங்கள், நிறைய வந்துட்டுருக்கு. களைகள்லாம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் புதினா செடி வளர்ந்த பின்னாடி எடுத்து யூஸ் பண்ணுவேன். வெறும் இலை மட்டும் தாங்க எடுப்பேன். அந்த காம்பை விட்டுடுவேன். கொஞ்சம் வளர்கிற வரையும் வளரட்டும்னு மறுபடியும் துளுர்த்து வருங்க அந்த காம்புலேருந்து. ஓரளவுக்கு செடி பட்டுடுச்சுன்னா எடுத்து போட்டுடுவேன். திரும்பவும் நடுவேன் இதில் புதினா செடியை. நமக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்குது. ஆனால் நிறைய கல் கொட்டி வச்சுருக்குங்க அந்த இடத்துலலாம். பாம்புங்க, பெரிய பெரிய பாம்புங்க இருக்குது. அதனால் எனக்கு அங்கெல்லாம் செடி வைக்க பயமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி வேஸ்டேஜ் உடஞ்ச தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் தொட்டிங்க, சின்ன சின்ன டப்பு, அதில் சின்ன ஹோல்ஸ் போட்டுவிடணுங்க கீழே தண்ணி வடிகிறதுக்கு. அப்புறம் மண் கொட்டி அதில் எதனா செடி வைக்கலாம், பூச்செடிலாம். என்னென்னா செழுமையான மண் கிடைக்கிறது இல்லைங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற மண் வந்து பாருங்கள் எப்படி கல்லும் மண்ணுமா இருக்குது. அதில் செடி நல்ல க்ரோத் இல்லைங்க. அதுவாக முளைச்சி வந்தால் செடிங்க நல்லா வருதுங்க அந்த மண்ணில். நம்ம கண்டி தொட்டியில் போட்டோம்னா இந்த மண்ணே வந்து நல்ல சாயில் இல்லைங்க. வீட்டு பின்னாடி இருக்கிற சாயில் தான் எடுத்து போடுறேன். நிறைய முரம்பு கல் எல்லாம் இருக்குது அதில். சரியா இல்லைங்க அதெல்லாம். நம்ம எரு இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு தொழு உரம்னுவாங்க, அது போட்டு நம்ம இந்த தேங்காய் நார் இருக்குங்க பார்த்தீங்களா, அதை நல்லா வெயிலில் காய வச்சு முடிஞ்சால் கொஞ்சம் பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடணுங்க. அதை அடிச்சுட்டு அதை எடுத்து உரமாக கூட போடலாம். நான் நிறையவே நட்டு வச்சுப்பேங்க. மழை பெஞ்ச சீசனில் இருந்தால் நல்லா வருதுங்க புதினா செடி. இந்த மாதிரி சீசனில் பனிக்காலத்தில் அவ்வளோவா வரல எந்த செடியுமேங்க. சாமந்தி செடி கூட நிறைய நட்டு வச்சேன், ஒன்றும் வரல, எல்லாம் காஞ்சிடுச்சு. புதினாவும் நம்ம கையில் இருந்து நட்டு வச்சா காஞ்சிடுதுங்க. மழை பெய்கிற சீசனாக இருந்தால் நல்லா வருதுங்க. இது வந்து ஜாதி மல்லி செடி தாங்க. இது வந்து நான் ஒரு கிளையும் நட்டு வச்சுருக்கேன். பந்தல் போடணும், அதுக்கு பந்தல் போட்டால் கொஞ்சம் நல்லா வரும். இது வந்து தொட்டியில் வச்சுருக்கேங்க. இது பதியம் போட்டேங்க. ஜாதி மல்லி ஒரு செடியிலேருந்து பதியம் போட்டேன். நான் இன்னொரு நாள் பதியம் போடுறத பற்றி காமிக்கிறேன். ஏன்னா இந்த சீசனில் எதுவுமே சரியாக வரலைங்க.
பக்கத்தில் ஒரு தொட்டி வச்சு பதியம் போட்டு இந்த செடி நல்லா வந்தது, வேர் விட்டு வந்தது. அந்த செடி தான் இது. இதனோட களையை எடுத்துட்டேன். இப்போது சுத்தமாக நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் என்னன்னு தெரியல, ஜாதி மல்லி இப்போ ரொம்ப காஞ்சி போகுதுங்க. இந்த சீசனா நமக்கு ஒன்றும் தெரியல. களை எடுத்துட்டேன் பாருங்கள், எல்லா களையும் எடுத்துட்டேன் அந்த செடியிலேருந்து. இதை நல்ல மண்ணில் கீழே சாயிலில் நடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு ஒரு இடம் தேடணும். ஒரு 20 ஜாதி மல்லி பூ பூத்தா கூட சாமிக்கு வைக்க நல்லா இருக்குங்க. பிள்ளையார் மேலே போடுவேங்க நான் ஜாதி மல்லிப்பூ, பவழ மல்லிப்பூ. நான் இந்த காம்பு எடுத்து நட்டு பார்த்தேங்க. இன்றைக்கி கூட ஒன்று நட்டேன், ஆனால் சரியாக வரல. அது காமிக்கிறேன் பாருங்கள், காம்பு உடஞ்சிடுச்சு. அந்த காம்பு தான் இது. நான் ஆங்கிள் சரியாக வச்சு எடுக்கலைங்க வீடியோவை. தண்ணி ஊற்றி பார்க்கலாம். நான் நிறைய முறை நட்டு பார்த்துருக்கேன் காம்பு உடச்சி, ஆனால் வரலை. வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால துணி துவைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் ரொம்ப சுத்தமாக இல்லை. என்ன தான் லிக்விட் போட்டாலும் பவுடர் போட்டாலும் நமக்கு ஊற வச்சு போட்டாலும் ரொம்ப சுத்தமாக பளிச்சுன்னு இல்லைங்க. அழுக்கு இல்லாத துணிங்க துவைக்கிறதுக்கு ஏதோ துணி துவைச்சாச்சு. அழுக்கு இல்லாத துணிங்களை போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது வாஷிங் மிஷின். 2 நாளாக சாம்பாரே செஞ்சு ரொம்ப போர் ஆகிடுச்சுங்க. ஒரு நாள் முள்ளங்கி போட்டேன், ஒரு நாள் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேன். டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் சாம்பார் போராக இருக்குது. இன்றைக்கி என்ன செய்யலான்னா, பருப்பு இருக்குது பாருங்கள், துவரம் பருப்பு, மிளகாய், கொஞ்சம் மிளகு, வேணும்னா கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இதை வறுத்துட்டு நம்ம வேக வச்சுட்டு புளி போட்டு கடைஞ்சோம்னா இந்த பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். இதை எங்கள் வீட்டிலலாம் வறுத்த பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதற்காக பருப்பு எடுக்கிறேன். இது பாருங்கள், இதுவும் நான் ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு. அதாவது பட்டாணி சைஸில் இருக்குங்க இந்த பருப்பு. ஆனாலும் நல்லா இருக்குங்க, மாவாட்டம் வெந்துடுது. நான் வெந்த பின்னாடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அவ்வளோ பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு வறுத்துட்டு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பானலில் பருப்பு போட்டிருக்குங்க. இதோட மிளகு, கொஞ்சோண்டு சோம்பும் நான் போட போகிறேன். எங்கள் அம்மா வீட்டில் சோம்பு போடுவாங்க, எங்கள் மாமியார் வீட்டில் சோம்பு போட மாட்டாங்க. மிளகு, மிளகா போட்டு வறுத்துட்டு வர மிளகா, நம்ம காரத்துக்கு தேவை மாதிரி மிளகா போட்டுக்கலாங்க. நம்ம காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மிளகா குறைக்கலாம். இருங்க, நான் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் கூட இல்லைங்க, கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். நான் அதை வீடியோ எடுக்கலை. இப்போ பாருங்கள், மிளகு காரம் நல்லா இருக்கும். மிளகா வந்து ஒரு நான் 10 மிளகா வைக்க போகிறேங்க. பாருங்கள், பருப்பு கொஞ்சம் கலர் நல்லா மாறிடுச்சு. பருப்பு வறுக்கிற ஸ்மெல் கூட வருதுங்க. இப்போ நான் ஒரு 9 மிளகாவை சேர்த்துருக்கேங்க. இந்த மிளகாவை போட்டு லைட்டாக வறுத்துட்டு அந்த மிளகா வந்து கொஞ்சம் சூடில் முறுமுறுப்பாக ஆகிட்ட பின்னாடி நிறுத்திட்டால் போதும். பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம வறுத்த பருப்பு, மிளகு, அந்த பருப்புக்கு போட்டு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைக்கணுங்க. தண்ணி அடி பிடிக்க மாதிரி இல்லாமல் நல்லா, நான் வேணால் நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம் இப்போ, அதனால் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கிறது நல்லது, அதனால் சொல்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குங்க. இப்போ நம்ம இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம், ஏன்னா நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் 3 விசில் வெந்துடுச்சுன்னா 3 விசில் வைங்க, 4 விசில் கூட வைங்க, 5 விசில் வைங்க, நம்ம விருப்பம் தான், ஒன்றும் ஆகாது. தண்ணி நிறைய வச்சுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. புளி வந்து நான் இப்போ ஆட் பண்ண மாட்டேங்க, பருப்பு சரியாக வேகாது, அதனால் நான் புளியை பருப்பல் வெந்த பின்னாடி ஆட் பண்ணுவேங்க. அந்த சூட்லேயே புளி கரைஞ்சிடும். காமிக்கிறேன் பாருங்கள்.
இங்கே பாருங்கள், குக்கரில் பருப்பு வேக போட்டுட்டேன். இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போவுமே கையில் பருப்பு பொடின்னு தினமுமே இருக்குங்க. அவசரம்னா அந்த பருப்பு பொடி வச்சு சாப்பிட்டுடலாம், இல்லைன்னா குழம்பும் செஞ்சுடுவோங்க. பக்கத்தில் அடுப்பு காலியாக இருக்குங்க. இட்லி இறக்கியாச்சு. அதனால் நான் தாளிப்பு போட்டுடலான்னு இருக்கேன். தாளிப்பு வந்து எங்கள் வீட்டில் நான் லாஸ்ட் இயர் தாங்க வடகம் வச்சேன். இன்னும் வடகம் வைக்கல. வெங்காயம் விலை குறையுங்க. அப்போ தான் வெள்ளை வெங்காயம் வாங்கி வடகம் வைப்போம். இது கடந்த வருடம் வாங்கின வெங்காயத்தில் செஞ்ச வடகம் பாருங்கள். தீ நான் குறைவாக வச்சுருக்கேன், தீஞ்சிடும் அதனால். பருப்பு மிளகாய் நல்லா பார்த்த அனைவருக்கும் வெந்துடுச்சுங்க. நன்றி. புண்ணியம் இப்போ வீடு நம்ம என்னோட மிக்ஸி சேனல் நேம். ப்ளீஸ் அனைவரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.